துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நல்லவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க எங்களை அழைத்து வந்ததற்காக நன்றி 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய வருஷத்திலே முதலாவது வாரத்திலே நம்ம அனைவரும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நன்றி. இந்த புதிய வருஷத்தையும் இந்த புதிய நாளையும் காணும்படியாக கர்த்தர் செய்ததற்காக நன்றி செலுத்தலாம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அனைவரும் எழுந்திருத்து நின்று மகிமையின் தேவனை மகிமையாக அவர்களை மகிமைப்படுத்தலாமா? எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சித்தத்தின்படியே நாம் என்ன பண்ணலாம், எல்லா காரியத்தை செய்யும்படியாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்முடைய வாயிலிருந்து கர்த்தருடைய ஸ்தோத்திர பலிகள் அவளை துதிக்கும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. அது நம்முடைய இருதயம் பலிப்பீடமாக மாற்றப்படட்டும் என்று சொல்லி அந்த பலிப்பீடத்திலிருந்து நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது கர்த்தர் அந்த ஸ்தோத்திர பலிகளை அங்கீகரித்து உங்களை அனல் மூட்டி அது அக்னியாக பற்றி எரியும். அப்பா பிதாவே, மக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். கர்த்தாவே, நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிங்க ஐயா. ஆண்டவரே, இருதயங்களினாலே சிந்தனைகளினாலே ஒவ்வொரு அங்கங்களினாலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் இருதயங்களினாலே சிந்தனைகளினாலே ஒவ்வொரு அங்கங்களினாலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க கர்த்தாவே. நாங்கள் கர்த்தனை இந்த வாரத்தில் வேதம் வாசிக்காமல் இருந்திருந்தால், ஜெபிக்காமல் இருந்திருந்தால், கர்த்தாவே, சமயத்தை ஆண்டவரே உம்முடைய சந்நிதியிலே கழிக்காமல் இருந்திருந்தால் மன்னிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, இதோ பொல்லாத காரியங்களை நாங்கள் செய்திருந்தால் ஐயா மன்னிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. மற்றவர்களை குற்றப்படுத்தி இருந்தால் எங்களை மன்னிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். மற்றவர்களை நியாயம் தீர்த்து இருந்தால் மன்னிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, மக்கு நன்றி 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 கர்த்தாதி கர்த்தரே. இன்னும் கர்த்தாவே, எங்களுடைய இருதயத்தை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் வெளிப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. கண்ணின் நிச்சயினால் விழுந்து போயிருந்தால் கர்த்தாவே எங்களை மன்னிங்க என்று கேளுங்க. மாம்சத்தின் பெருமையினால் விழுந்திருந்தால் கர்த்தாவே என்னை மன்னிங்க என்று சொல்லுங்க. அப்பா தேவனே, உமக்கு நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே. ஸ்தோத்திரம் ஐயா. நம்முடைய நாவுகள் ஔஷதமாக பேசாமல் இருந்திருந்தால் கர்த்தாவே இன்றைக்கு மன்னிங்க. இனி நாங்கள் ஔஷதமாய் பேசுவதற்காக எங்களை உருமாற்றுங்க கர்த்தாவே என்று சொல்லுங்க. அப்பா தேவனே, உமக்கு நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் நீர் மன்னிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த இடத்திலும் உடைய பரிசுத்த ரத்தத்தை நாங்கள் அள்ளி ஊற்றுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருத்தருடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஊற்றுகிறோம் கர்த்தாவே. அது அக்னியாக இறங்கட்டும் இந்த வேளையில கர்த்தாவே. ஒவ்வொரு சத்ருவாண்டிய கிரிகள் சுட்டரிக்கப்படட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாருடைய இருதயங்களும் உடைய பலிப்பீடங்களாக மாற்றப்படட்டும் கர்த்தாவே. எல்லா கசப்புகள் வெறுப்புகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேற என்று நான் கட்டளையிடுகிறேன். அப்பா தேவனே, உமக்கு நன்றி கர்த்தாவே. உம்மை ஆராதிக்க மாத்திரம் ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தாவே உம்மையே நோக்கட்டும் கர்த்தாவே. அப்பா தேவனே, உமக்கு நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே. ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய பாவங்களை கர்த்தாவே ஆண்டவரே நீர் மன்னிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். மற்றவர்களை தப்பிதங்களை இந்த வேளையில நாங்கள் மன்னிக்கிறோம் கர்த்தாவே. மன்னிக்கிறோம் கர்த்தாதி கர்த்தனே. அவர்களை பார்க்கும்போது நாங்கள் சமாதானப்படுவோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. சமாதானத்தின் தேவன் தாமே இந்த வேளையில எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் சமாதானத்தை கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. சந்தோஷமாய் உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க ஆராதிக்க எங்களை கர்த்தா உருமாற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரங்கள் 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 கர்த்தாவே. எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்தீர் என்ற நிச்சயத்தோடு கூட இந்த ஆராதனை வேலைக்குள்ளாக நாங்கள் கடந்து போகிறோம் கர்த்தாவே. பகலிலே ரகசிய வரவு வருமானால் உம்மோடு கூட எடுக்கப்பட எங்களை ஆயத்தப்படுத்தி கர்த்தாவே ஆண்டவரே இந்த நாளுக்குள்ளாக இந்த ஆராதனைக்குள்ளாக அனுப்ப வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி செலுத்துங்க. சத்தமாக நிறைய பேர் இருக்கிறோம். இந்த இடத்துல இடி முழக்கம் போல சத்தம் வரணும். அப்பா தேவனே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த புதிய வருஷத்திலே புதிய இந்த முதல் வாரத்திலே எங்களை அழைத்து கொண்டு வந்ததனால் நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே. ஸ்தோத்திரங்கள் 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 நன்றிகள் கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் இந்த இடத்திலே கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா தேவனே, உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த போகிறோம் கர்த்தாவே. எல்லாரும் வாய்களை திறந்து
திறந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தலாம். சிஸ்டர் ஜெனிஃபர் வந்து வழி நடத்துவார்கள். அப்பா பிதாவே உமக்கு நன்றி, அன்பின் பிதாவே உமக்கு நன்றி. ஏசப்பா உமக்கு நன்றி ராஜா, நீர் நல்லவர் பெரியவர் ராஜா, நீர் போதுமான தேவனா இருக்கிறே, உமக்கு நன்றி ராஜா. ஏசப்பா நீர் எவ்வளோ பெரிய தேவனா இருக்கிறே ராஜா, உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்கள் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாதி கர்த்தனே, நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிறோம், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை துதிக்கிறோம். ஐயா நாமம் இல்லை ராஜா. ஏசப்பா எங்களை மறவாமல் நினைத்தீரே ஏசப்பா, உமக்கு நன்றி ராஜா. ஏசப்பா நீர் எகோவா ஷாலோமா இருக்கிறே, உமக்கு நன்றி. எகோவா ஈரேவா இருக்கிறே, உமக்கு நன்றி. எகோவா ரூவாவா இருக்கிறே, உமக்கு நன்றி ராஜா. பீர் லஹாய் ரோஹியா இருக்கிறே, உமக்கு நன்றி ராஜா. நீர் காண்கின்ற தேவனா இருக்கிறே, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஏசப்பா நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை ராஜா. உங்க அன்பு பெரியது ராஜா, உங்க நாமம் பெரியது ராஜா. உங்க நாமத்தில் பிசாசு ஓடுகிறது ராஜா. உங்க நாமத்தில் ஏசப்பா விடுதலை உண்டு ராஜா. உங்க நாமத்தில் கட்டுகள் அவிழ்கிறது ராஜா. ஏசப்பா உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா. ஏசப்பா துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம் ராஜா. துதியும் கனமும் மகிமையும் பாத்திரராய் இருக்கிறே, உமக்கு நன்றி ராஜா. ஏசப்பா உங்க கண்மணி போல எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி ராஜா. உங்க வாயின் வார்த்தையாலே ஏசப்பா எங்களை ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி ராஜா. உங்க கரங்களிலாலே ஏசப்பா எங்களை தொட்டு சுகமாக்கினீரே, உமக்கு நன்றி ராஜா. உங்கள் செட்டைகளாலே ஏசப்பா எங்களை மூடி மறைத்தீரே ஏசப்பா, உமக்கு நன்றி ராஜா. உங்க ரத்தத்தினாலே ஏசப்பா எங்களை கழுவி சுத்தமாக்கினீரே, உமக்கு நன்றி ராஜா. ஏசப்பா உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. உங்க நாமம் பெரியது ராஜா. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா. உங்க நாமம் ஏசப்பா, உங்க நாமத்தில் பிசாசு ஓடுகிறது ராஜா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் என்று சொன்னீரே ராஜா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. ஏசப்பா உங்க எல்லாத்தையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, இயேசுவின் நாமத்தில். கர்த்தாவே இந்த ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Loving Heavenly Father, we thank you, Lord, for the first Sunday of this year. அப்பா தேவனே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த வருஷத்தினுடைய முதல் வாரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. We thank you, Lord, for enabling us to enter into this day. அப்பா தேவனே, இந்த கர்த்தாவே புதிய கர்த்தாவே வருஷத்திலே முதல் வாரத்திலே நாங்கள் கர்த்தாவை வந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. This morning, Lord, we want to thank you for your presence in this place. அப்பா தேவனே, இந்த இடத்திலே உம்முடைய பிரசன்னம் நிறைந்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. In your presence the mountains tremble, Lord. அப்பா தேவனே, இதோ கர்த்தா உம்முடைய பிரசன்னத்திலே கர்த்தாவே ஆண்டவரே மலைகள் கர்த்தாவே குன்றுகள் அதிரும் ஐயா. In your presence the roaring seas will calm down, Master. அப்பா தேவனே, உம்முடைய கர்த்தாவே பிரசன்னத்தினால் கர்த்தாவே கொந்தளிக்கிற அலைகள் கர்த்தாவே ஆண்டவரே அமைதல் ஆகும் கர்த்தாவே. And this morning, even as your children have come here, Master, ஆண்டவரே இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற எல்லா உம்முடைய பிள்ளைகளும் உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. they have come here with so many different kinds of problems. ஆண்டவரே அவர்களுக்குள்ளாக அநேக கர்த்தாவே விதமான பிரச்சனைகளோடு கூட வந்திருக்கிறார்கள் ஐயா. Problems as big as mountains, Lord. ஆண்டவரே இதோ கர்த்தாவே அவர்களுடைய பிரச்சனைகள் மலை போல இருக்கிறது ஐயா. But Lord, in your presence, Lord, the hills and mountains melt like wax. ஆமென். கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்திலே மலை போல இருக்கிறது எல்லாம் கர்த்தாவே பனி போல கர்த்தா மெழுகு போல உருகி போகும் ஐயா. And Lord, we want to thank you for you are off to do something great in our lives. அப்பா தேவனே, எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Lord, even as we seek your face this morning, ஆண்டவரே இந்த காலை வேளையில கர்த்தா உம்முடைய திருமுகத்தை நாங்கள் ஏறெடுக்கும் பொழுது we want to thank you, Lord, for every blessing that you have showered upon us. அப்பா தேவனே, எங்கள் மேல் பொழிந்த எல்லா கர்த்தாவே ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்த போகிறோம் ஐயா. Even as your children have come here with a burdened heart, ஆண்டவரே சிலர் கர்த்தாவே ஆண்டவரே இருதயத்திலே பாரத்தோடு கூட வந்திருக்கிறார்கள் let ஐயா. them go back home joyfully, Master. ஆண்டவரே அவர்கள் திரும்பி போகும்போது ஐயா சந்தோஷமாய் கடந்து செல்லட்டும் கர்த்தாவே. Lord, even as your word is shared in this place, ஆண்டவரே இந்த இடத்திலே உம்முடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது let your word bring in greater joy and greater change in every one of us. அப்பா தேவனே, அந்த கர்த்தாவே வார்த்தை ஒவ்வொருத்தருக்குள்ளாக சந்தோஷத்தை உண்டாக்கட்டும், ஒவ்வொருத்தருடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு உருமாற்றத்தை உண்டாக்கட்டும் ஐயா. Lord, where the Spirit of God is, there is liberty, and we want to thank you. ஆண்டவரே எங்கு கர்த்தாவே ஆவியானவர் உண்டு அங்கு விடுதலை உண்டு கர்த்தாவே.
This morning we humble ourselves before you. ஆண்டவரே இந்த காலை வேளையிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் We ஐயா. bow down before you, we worship you, Master. உமக்கு முன்பாக தலைகளை வணங்கி நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் Let கர்த்தாவே. miracles continue to happen in this place. ஆண்டவரே இந்த இடத்துல தொடர்ந்து அற்புதங்கள் நிகழட்டும் Let கர்த்தாவே. healings continue to happen in this place. ஆண்டவரே இந்த இடத்துல தொடர்ந்து கர்த்தாதி கர்த்தனே ஆண்டவரே சுகம் உண்டாகட்டும் ஐயா. Let your children rise up and shine, Lord. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கட்டும் ஐயா. In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். Amen. ஆராதனைக்கு நம்ம கடந்து போகலாம். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாரும் வாயில திறந்து கர்த்தர் நன்றி செலுத்துவோமா. நன்றி தாபனே, நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி தாபனே, ஆராதிக்கிறோம் ஐயா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். 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 வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த நாளே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய்
கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். பயமே வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் தைரியத்தோடு கூட பாடலாமா? பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம், இயேசு என்னும் நாமம் கொண்டு இன்று ஜெயித்து விசுவாசத்தோடு பாடுவோமா? இயேசு என்னும் நாமம் கொண்டு இன்று ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு, திருவருளாலே பாடு. நன்றியால் துதிப்பாடு, நன்றியால் துதிப்பாடு. நன்றி பலிகளை ஏறெடுப்போமா? ஆமென். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாமாலே என்றும் பாடுவோம். ஆமென். நன்றி தாப்பனே. வாயில திறந்து நன்றி பலிகளை செலுத்துவோமா? Lord, we thank you. வாயில திறந்து நன்றி பலிகளை செலுத்துவோமா? Thank you. Thank you. காலங்கள் மாறலாம், Thank you, Lord. சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் என் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். Amen. அவர் வாக்குரைத்தது நிச்சயமாக செய்து முடிப்பார். Amen. செய்து முடிக்கிற தேவன் அவர் ஒருவரே. Amen. ஹalleluya. ஆமென். ஓரல்லா காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும்
ஆம் கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஐயா, உம்மை போற்ற வந்திருக்கிறோம் ஐயா. வந்து ஒவ்வொருத்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே, ஒவ்வொருத்தர் நீர் ரத்த கொடுகளை மறைத்துக் கொள்வீராக இயேசுவா. வார்த்தையை கேட்க ஒவ்வொருத்தர் நீர் பலப்படுத்தின கிருபைக்காக நன்றி. அதனால் கர்த்தா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளை நீர் கர்த்தா பலப்படுத்தின கிருபைக்காக நன்றி. எல்லா துதி கனம் மகிமை அனைத்துமே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். கரத்தடி கர்த்தர் நன்றி செலுத்துவோமா? ஆமென். ஹalleluya. Hallelujah. வேத பகுதி வாசிக்கும் நேரம். ஸ்கிரிப்சர் ரீடிங் டைம். திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 119 17 வாசிக்கலாம். Psalm 119 from 17 onwards. முதலிலே கன்னடத்திலும் பிறகு தமிழும் வாசிக்கலாம். எடுத்தவங்களா ஆமென் சொல்லுங்க. ವಾಸಿಕಲಮ್ಮ. ನಿನ್ನ ಸೇವಕನಾದ ನನ್ನ ಮೇಲೆ ದಯವಿಡು, ಆಗ ಜೀವದಿಂದು ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೈಕೊಳ್ಳುವೆನು. ನನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆ, ಆಗ ನಿನ್ನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವೆನು. ನಾನು ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರವಾಸಿಯಾಗಿದ್ದೇನೆ, ನಿನ್ನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ನನಗೆ ಮರೆ ಮಾಡಬೇಡ. ಯಾವಾಗಲೂ ನಿನ್ನ ವಿಧಿಗಳನ್ನೇ ಹಂಬಲಿಸುತ್ತಿರುವ ನನ್ನ ಪ್ರಾಣವು ಚಚ್ಚಿ ಹೋಗಿದೆ. ನೀನು ಕವಿಷ್ಠರನ್ನು ಗದರಿಸಿದ್ದು, ನಿನ್ನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ವಿರೋಧಿಸಿರುವ ಶಾಪಗ್ರಸ್ತು. ನಿನ್ನ ಕಟ್ಟಳೆಗಳನ್ನು ಕೈಕೊಂಡವರನಿಂದ ನನಗಿರುವ ನಿಂದೆ ಅಪಮಾನಗಳನ್ನು ತೊಲಗಿಸಿ, ಪ್ರಭುಗಳು ಕುಳಿತುಕೊಂಡು ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಹೊಲಸಂಚು ಮಾಡಿದರು. ನಿನ್ನ ಸೇವಕನು ನನ್ನ ನಂಬಂಧನೆಗಳನ್ನು ಧ್ಯಾನಿಸುತ್ತಿರುವ ನಿನ್ನ ಕಟ್ಟಳೆಗಳನ್ನು ನನ್ನ ಪರಮನಾಥ. ಅವೇ ನನ್ನ ಮಾರ್ಗದರ್ಶನ. ಆಮೆನ್. சங்கீதம் 119 17-26 வரை. உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தோய்ந்து போகிறது. உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்கிறீர். நிந்தையையும் அவமானத்தையும் நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறேன். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக்கொள்கிறார்கள். உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஆமென். ஆமென். வல்லமையான விசுவாச அறிக்கை செய்யலாம். உங்களுடைய பைபிள்களை கருத்தில் எடுத்து பிடித்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி நாம் சொல்லுவதை திரும்ப சொல்லுங்கள். அதிகாரம், ஆளுமை, வல்லமை. எலியா மலையின் மேலும் பனியின் மேலும் அதிகாரம் எடுத்து மழை பெய்யாதபடி கட்டளையிட்டார். எனக்கும் அவ்விதமான அதிகாரம் உண்டு. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படியே நான் பிசாசுகளை துரத்துவேன், நவமான பாஷைகளை பேசுவேன், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்குவேன். ஆமேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் கிறிஸ்து எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குவேன், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுவேன், மரித்தோரை எழுப்புவேன், பிசாசுகளை துரத்துவேன். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடும்போது அவைகள் எனக்கு கீழ்ப்படியும். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் உட்காரலாம். அனௌன்ஸ்மெண்ட் டைம். காணிக்கை நேரமுமாய் இருக்கிறது. காணிக்கை எடுக்கிறவங்க முன்னே வாருங்கள். Praise the Lord. Praise the Lord. அனௌன்ஸ்மெண்ட் டைம். அறிவிப்பின் நேரம். கவனமாய் கேளுங்கள். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு நம்முடைய சபையில் வைத்து இங்கிலீஷ் ஆராதனை நடைபெறும். 9 மணிக்கு தமிழ் சர்வீஸும் நடைபெறும். 10 மணிக்கு கண்ணீரும் நம்மளுக்கு சர்வீஸ் உண்டு. டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை சர்ச் ஆஃபீஸ் ஓப்பனில் இருக்கும். யாருக்காச்சும் ப்ரேயர் உதவி தேவைப்பட்டால் நீங்கள் பாஸ்டர் அம்மாவை கால் பண்ணலாம். தேர்ஸ்டே வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு நம்முடைய சபையில் வைத்து உபவாச கூட்டம் உண்டு. ஃப்ரீயாக இருக்கிறவங்க எல்லாருமே அதில் கலந்து கொள்ளலாம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சாட்டர்டே இந்த வாரம் எந்த கேர்சல்ஸுமே இருக்காது. பாஸ்டம் அனௌன்ஸ் பண்ணுறது போல் அது என்ன நடக்குமோ அது நடக்கும். அதனால் இந்த வாரத்தில் எந்த கேர்சலும் இருக்காது. சாட்டர்டே நம்மளுக்கு 6 மணிக்கு, சனிக்கிழமை 6 மணிக்கு மந்த்லி ஃபாஸ்டிங் ப்ரேயர். அண்ட் இந்த வாரம் நம்மளுக்கு கம்யூனியன் சர்வீஸும் உண்டு. அதனால் ஃபாஸ்டிங் ப்ரேயர் எல்லாரும் வந்து நம்ம ஆயத்தப்பட்டு அதில் கலந்து கொள்ளலாம். அடுத்த வாரம் சபையில் ஊழியம் செய்கிறவர்கள் சிஸ்டர் அனிதா கேர்சல், ப்ரைசஸ் சிஸ்டர் பிரியா ஆனந்த், ஆஃபரிங் சிஸ்டர் அபிஷா, ஹிந்தியில் ஸ்கிரிப்சர் ரீடிங் சிஸ்டர் சௌந்தர்யா, தமிழில் ஸ்கிரிப்சர் ரீடிங் சிஸ்டர் அனிதா, வல்லியமையான விசுவாச அறிக்கை வாசிக்கிறவங்க பிரதர் எட்வர்ட், அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டர் ஜாய்ஸ், நியூ கமர்ஸ் சிஸ்டர் கவிப்ரியா. இன்றைக்கி சர்வீஸ் முடிஞ்ச உடனே பிரதர் ஆஷர் டீம் அண்ட் சர்ச் பாய்ஸ் எல்லாருமே இருந்து க்ளீன் பண்ணிட்டு போகும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு சர்வீஸ் முடிஞ்ச உடனே லாஸ்ட் இயர் யூத் மீட்டிங்க்கு யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணிங்களோ தயவு செய்து இங்கே கேதர் ஆகுங்க. நம்ம அதை குறித்து சில காரியங்கள் பிரதர் ராஜேஷ் நம்மளோட கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. யாருமே உங்களை கூப்பிடுற மாதிரி கால் பண்ணுற மாதிரி உங்கள் பின்னாடி ஓடுற மாதிரி தயவு செய்து வச்சுக்காதீங்க. வந்து அந்த பிளேஸில் நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம பேச வேண்டியதை பேசிவிட்டு நீங்கள் உங்களுடைய காரியங்களை பார்க்கலாம். ஓவர் டு பாஸ்டர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சந்நிதியில் வருவது எவ்வளவு இன்பகரமான ஒரு காரியமாக இருக்கிறது. சரி, நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்த முன்னதாகவே இந்த வருஷத்தினுடைய கேர்சல் முதல் முறையாக எங்கே ஆரம்பிக்குதுங்க? சர்ச்சில் ஆரம்பிக்க போகிறது. அதனால் நீங்கள் 6th நம்மளுடைய மல்டி ஏரியா கேர்சல் அவங்க வந்துட்டு 6 மணிக்கு நீங்கள் வந்துடுங்க. இங்கே நம்ம அனௌன்ஸ் பண்ணது நம்ம சொல்லியிருக்கோம். கேர்சல் லீடருக்கு கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃபெலோஷிப் டின்னர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒவ்வொரு ஆகாரங்களை எடுத்துக்கொண்டு வந்தால் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணலாம், சந்தோஷத்தோடு கூட நம்ம லாஸ்ட்டில் என்ன பண்ணிடலாம், சாப்பிட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்லலாம் என்று. 7ஆம் தேதி சிஸ்டர் மீனாவுடைய குரூப் இருக்கும். அவங்க எல்லாமே எல்லாம் வந்து சேருங்கள். பிறகு 8th வந்துட்டு குயினிஸ் ஜாய்ஸ் அவங்களுடைய கேர்ஸில் இருக்கும்.
9ஆம் தேதி அனிதா சிஸ்டர் குரூப் இருக்கும் தேர்ஸ்டே. 10th வந்துட்டு தங்கமலை எல்லாம் வந்திருக்கீங்களா? ஒருத்தர் தான் கை தூக்குறாங்க. ஓகே, உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வருகிற வெள்ளிக்கிழமை கேர்சல் வந்துட்டு இங்கே சர்ச்சில் இருக்கும். அக்கம் பக்கத்தில் எல்லாம் இருக்கிறவங்க சொல்லுங்கள். யாரெல்லாம் அட்டன் பண்ணுறாங்களோ எல்லாரையும் தயவு செஞ்சு வரும்படியாக சொல்லுங்கள். பிறகு MM லேஅவுட் கேர்சல் அந்த மீட்டிங் வந்து 13th இருக்கும், 13ஆம் தேதி அடுத்த மண்டே இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்கள், 6 மணிக்கு எல்லோரும் ஆயத்தமாகுங்க. வேலைக்கு போனேன் அங்கே போனேன் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஒரு முறையாவது என்ன பண்ணுங்கள், சமயத்திற்கு வந்து சேர்ந்து நீங்கள் உங்களுடைய காரியங்களை பார்த்து பெற்றுக்கொண்டு நீங்கள் செல்லும்படியாக கேட்கிறோம். அநேக மாற்றங்கள் அதில் உண்டாகும். கேர்சல்களை லீடர்ஸ்கள் மாற்றமும் இது புதிய ஆத்துமாக்களை சேர்க்குவோம், அநேக காரியங்கள் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. அதனால் எல்லாரும் நீங்கள் குடும்பமாய் கணவன் மனைவி தாய் தகப்பன் பிள்ளைகள் எல்லாருமே என்ன பண்ணுங்கள், அந்த நாட்களிலே கேர்சலில் இருக்கிறவங்க எல்லோரும் வரும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பேப்டிசம் இன்னும் எடுக்கணும் அப்படின்றவங்களாம் கை தூக்குங்க. பேப்டிசம் நான் எடுக்கணும் அப்படின்றவங்களாம் கை தூக்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லோரும் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிடுறேன், எடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிடுறேன், நான் உங்களுக்கு எடுத்துறேன். ஏன்னா திருப்பியும் போய் நீங்கள் அடுத்த நாள் வர்றது மிகவும் கடினமாக இருக்கும். அதனால் நீங்கள் இருந்து பேப்டிசம் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு போங்க. பிறகு இன்றையிலிருந்து ஹிந்தி ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? உங்களுக்கு யாரெல்லாம் ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸுகள் தெரிஞ்சவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கள். உங்கள் வேலை இடத்துல மற்ற இடத்துலலாம் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், இந்த இடத்துல வந்துட்டு ஹிந்தி ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது சர்வீஸாக மாற்றப்பட வேண்டும். அதற்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். அதற்காக நேற்று வந்து எல்லா தினத்தில் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதற்காக கர்த்தருக்கு நன்றி. தொடர்ந்து அந்த காரியங்களை செய்யும்படியாக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். பிறகு இன்றைக்கு வந்துட்டு க்ளீனிங் பண்ணுறவங்க டெக்கரேஷன் கூட என்ன பண்ணிடுங்க, ரிமூவ் பண்ணிவிடுங்க. டெக்கரேஷன்ஸ் கூட என்ன பண்ணிடுங்க, ரிமூவ் பண்ணிவிடுங்க. இருந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணிட்டு போங்க. வருகிற நாட்களிலே நம்மளுடைய சபையில் அநேக காரியங்களிலே அநேக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம கொண்டு வரப்போகிறோம். அதன் பிரகாரமாக எல்லோரும் என்ன பண்ணணும், கட்டுப்படும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற நாட்களிலே நம்ம அது வந்து ஒன்றொன்றாக நம்ம என்ன பண்ணுவோம், இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதற்காக நீங்கள் எல்லாரும் ஆயத்தமாக இருங்கள், ஜெபியுங்கள். அதற்காக கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம சபைக்கு கட்டுப்பட்டு ஜீவிக்கும்படியாக இந்த காரியங்கள் நாங்கள் கொண்டு வரப்போகிறோம். ஓவர் டு கில்பர்ட். காணிக்கைக்காக ஜெபிக்கலாம். प्रभु जी धन्यवाद करते हैं पिता, सुंदर समय पिता आपने दिया है। विशेष पिता परमेश्वर अपने हृदय को खोल के अपने हाथों को पिता परमेश्वर आपके लिए जिन्होंने दिया है पिता, उन्हें 2 गुना 4 गुना पिता परमेश्वर आशीष देना पिता परमेश्वर। उनके आर्थिक जीवन में उनको आशीष देना पिता परमेश्वर। जिन जिन लोगों ने पिता परमेश्वर नहीं दिया पिता परमेश्वर, उनके हृदय के आने वाले दिनों में खोल कर पिता परमेश्वर उनके हाथों को भी आशीष देना, ताकि वो अधिक से अधिक पिता परमेश्वर आपको देने वाले हो सके पिता, आपके राज्य के लिए पिता परमेश्वर यूज़ होने पाए पिता परमेश्वर। प्रभु जी आपने प्रार्थना को सुना, अवसर दिया, आपका धन्यवाद करते हैं। मांगते हैं हमारे उद्धारकर्ता प्रभु यीशु के नाम से, आमीन। சபைக்கு யாராச்சும் முதல் தடவை வந்திருக்கீங்களா? வந்திருந்தால் எழுந்திரிச்சு நில்லுங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராச்சும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களா இந்த வாரத்தில்? பிறந்த நாள் அட்லின், ஸ்வேதா. வெட்டிங் ஆனிவர்சரி, திருமண நாள். யாராச்சும் வெளியூருக்கு போகிறீங்களா இந்த வாரத்தில்? பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற ஆட்லின்காகவும் ஸ்வேதாக்காகவும் நம்ம எல்லாருமே கரங்களை அவர்களுக்கு நேராக நீட்டி இந்த வேலையை நாம் ஜெபிக்கலாம். எல்லா கண்களும் மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக நல்ல பிதாவே, அப்பா இந்த நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒன்றாய் சேர்ந்து உண்மை ஆராதிக்க ஸ்தோத்திரிக்க உமக்கு கனம் செலுத்த அப்பா இந்த நாளை எங்களுக்கு சுதந்திரமாய் மாற்றி கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே
ஆண்டவரே ஆட்லின் பாப்பாக்காகவும் ஸ்வேதாக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆண்டவரே பல மடங்காய் கர்த்தாவே அப்போ உமக்காய் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக நீங்கள் ஆசீர்வதிக்க வேணமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லாவற்றிலும் கர்த்தாதிக்கத்தினை உமக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரே எப்பொழுதும் ஐயா உம்மை தொழுது கொள்ளுகிற கர்த்தாவே பிள்ளைகளாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஆண்டவரே புதிய வருஷத்தில் ஏசப்பா எல்லா ஆண்டவரே அப்பா அவங்க ஆண்டவரே பழைய வருஷத்தில் பார்த்த எல்லா விதமான கர்த்தாவே பலவீனங்கள் சுகவீனங்கள் ஆண்டவரே பிரச்சனைகள் கர்த்தாவே அவமானங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஐயா உம்முடைய கிருபையினால் மாற்றப்படட்டும் ஐயா. உம்மையை பற்றி கொண்டு ஜீவிக்கிற பிள்ளைகளாக நீர் மாற்ற வேணுமா நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த வேளை ஆண்டவரே ஆண்டவர் ஆட்லின் பாப்பாக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நேரத்தில் ஏசப்பா சிறு வயதிலிருந்து கர்த்தாவே பிள்ளை உமக்காய் ஆண்டவரே அப்பா உம்மை நேசிக்கிற மகளாகும் ஐயா உம்மை பற்றி கொண்டு உம்மை சார்ந்திருக்கிற பிள்ளையாக நீர் மாற்ற வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் ஐயா முன் குறித்தபடியால் ஆண்டவரே இங்கே வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே நீர் செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்வேதாவை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி இன்னுமாய் ஆண்டவரே அப்பா உமக்காய் பயன்படுத்த ஐயா அவருடைய இருதயத்தில் கர்த்தாவே நீர் அந்த காரியத்தை விதைத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென். ஒரே ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. நம்மளுடைய எப்சிபா ஆலன் அவங்களுடைய தகப்பன் வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ரொம்ப அவங்களுக்கு பிரெயினில் அடிபட்டுருக்கு. தர்மபுரி போயிருந்தாங்க, அந்த இடத்துல ஆயிருக்குது. அவங்களாம் அங்கே போயிருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்காக நம்ம செபிக்கலாம். அவருடைய தகப்பனுக்காக எல்லாரும் கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அவங்க ஆப்ரேஷன் பண்ண முடியாது, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம அவர்களுக்காக செபிக்கலாம். அந்த குடும்பத்திற்காகவும் அவருக்காகவும் நம்ம செபிக்கலாம். அப்பா பிதாவே மக்கு ஸ்தோத்திரங்கள் நன்றிகள் கர்த்தாவே. இந்த அருமையான வேலையில் கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் சபையாக ஐயா எப்சிபாவினுடைய தகப்பனை உமது கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாய் இருக்கிறீர் ஐயா. அப்பா தேவனே நாங்கள் சபையாக கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே அந்த அப்பாவுக்காக நாங்கள் ஜெபிக்க வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த வேளையில கர்த்தா வானம் அந்த மகனுக்காக திறக்கப்படட்டும் ஐயா. அந்த மகன் ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தால் ரட்சிக்கப்படுவதற்காக ஒரு தருணத்தை நீ கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஐயா நீர் அந்த மகனுக்காகவும் சிலுவிலை கர்த்தா பாடுபட்டு மரித்தீர் ஐயா. உயிர் தெழுந்திருக்கிற கர்த்தாவே ஆண்டவரே சுகம் அளிப்பதற்காக கர்த்தாவே முதுகிலே தசையடிகளை சுமந்திருக்கிற கர்த்தாவே என்னுடைய தழும்புகளினாலே குணமானீர்கள் என்ற வசனத்தை நாங்கள் அனுப்புகிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில் அந்த மூளைக்குள்ளாக கர்த்தாவே அப்பா தேவனே உமக்கு நன்றி கர்த்தாவே. சங்கீதம் 107:20 வசனத்தை நாங்கள் அனுப்புகிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தை சென்று கிரியை செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில கர்த்தா கூட இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு ஒரு தெய்வீக சமாதானத்தை தாங்க கர்த்தாவே. என்ன செய்வது ஏது செய்வது என்று பதறாத படிக்க என் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி செய்ய வேண்டிய காரியங்களை பார்க்க அவர்களுக்கு உதவி செய்தல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒரு கூட்ட சேனையின் தூதர்களை நாங்கள் அனுப்புகிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு தேவைகளை சந்திக்கும் வழி நடத்தும் கர்த்தாவே. காரியங்களை ஒருக்கி கொடுக்கும் நீர் கர்த்தாவே. இப்பொழுது தூதர்களை அனுப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே உமக்கு நன்றி. அங்கிருந்து அவர்கள் சுகபத்திரமாய் பெங்களூர் பட்டணத்துக்கு வந்து சேரட்டும் ஐயா. ஆண்டவரே மீதியான காரியங்களை நீர் பொறுப்பேற்றுக் கொண்டீர், அதற்காக நன்றி. அந்த மகனை உமது கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஐயா. உம்முடைய சித்தத்தை மகனுக்குள்ளாக நிறைவேற்றவே வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த ஆத்துமா கெட்டு போக கூடாது ஐயா. ஆண்டவரே உமக்கு சொந்தமாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அப்படியாக கர்த்தாவே அந்த பிள்ளைகளுக்கும் தகப்பனை நீர் கொடுக்கவே வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த காரியங்கள் அனைத்தும் உமது கரத்திலே சபையாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபித்து நாங்கள் அதன் மேல் ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம மெசேஜ்க்கு நிறைய கடந்து செல்லலாமா? எல்லா கரங்களை தட்டி பாஸ்டர் சாமுவேல் சேவியர் மெசேஜுக்காக வரவேற்கலாம். Praise the Lord. If you are happy, shout a big hallelujah. சந்தோஷமா இருக்கிறவங்களா ஹalleluyaன்னு சொல்லுங்க. Praise the Lord. So we have come into the 5th day of this year. சண்டே கிளாஸ்க்கு எல்லாம் போயிடுங்க பிள்ளைங்களா. We have come into the 5th day of this year. இந்த வருஷத்திலே 5வது நாளுக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். Greetings to everyone in Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். This is the God of Mercy Church. God of Mercy சபையாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So we heard the promise of God on the 1st of this month, right? இந்த வருஷத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை வருஷத்திற்கான வாக்குத்தத்தத்தை கேட்டோம்.
Zechariah chapter 1, verse 3, right? சகரியா 1:3 Turn unto me, and I will turn unto you. என் பக்கமாக திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்கள் பக்கமாக திரும்புவேன். Turn unto me, he means repent and come back to me. ஆமென். என் பக்கமாக திரும்புங்கள் என்றால் மனம் திரும்பி என் பக்கமாக வாருங்கள் என்று அர்த்தமாக When we இருக்கிறது. come towards God, that is when you allow the Spirit of God to work in you, to take control of you, then all your heart's desires will be answered. நீங்கள் கர்த்தர் பக்கமாக திரும்பும்போது நீங்கள் மனம் திரும்புவதற்காக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். பிறகு கர்த்தர் நீங்கள் மனம் திரும்பும்போது கர்த்தர் உங்களுடைய வாஞ்சைகளை So நிறைவேற்றுவார். we will read that verse once again. ஒரு முறை கூட அந்த வார்த்தையை நாம் வாசிக்கலாம். Everybody knows it by heart now. ஆகையால் நீ அவர்களை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Therefore say thou unto them, Thus saith the Lord of hosts, Turn ye unto me, saith the Lord of hosts, and I will turn unto you, saith the Lord of hosts. I am reading this once again, and I am preaching it in a more detailed way, because many of us here, they said we were very tired, we went off to sleep. இந்த வசனத்தை இன்னும் ஆழமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். சிலர் வந்து சொன்னாங்க தூக்கம் அடைந்து ஆழ்ந்த தூக்கத்தில் போயிட்டோம், அதனால ஒரு முறை கூட இந்த காரியத்தை சொல்லுங்க அப்படின்னு. Even if I were to be sitting there, I would also doze off here and there. நான் இருந்தாலும் அப்படியாக ஒரு சில இடங்களிலே அப்படியாக It happens, but this morning, okay, let's get a little more deeper into this word, the promise of God. இந்த வாக்குத்தத்தத்தின் வசனத்தை நாம் ஆழமாக தியானிக்கலாம் இன்றைக்கு. So we see in this verse, the Lord says, the Lord of hosts, the Lord of hosts, the Lord of hosts, 3 times. இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது கர்த்தர் உரைக்கிறார், கர்த்தர் உரைக்கிறார் என்று 3 தடவை சொல்லப்படுகிறது. சேனைகளின் கர்த்தர். So who is telling us this verse? The Lord of hosts. யார் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை? சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். And who is he telling us to? யாரிடம் சொல்லுகிறார்? He's telling us. And then I will turn to you. Who is telling this? Lord of hosts. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், என் பக்கமாக திரும்புங்கள் என்று. And the same Lord of hosts is there in our midst this morning. அதே சேனைகளின் கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறார். ஹalleluya. And he is speaking to every one of us this morning. இந்த காலை வேளையில் நம் அனைவரோடும் கூட அவர் பேசுகிறார். And he is telling us this morning, even after I loved you so much, you have gone far away from me. கர்த்தர் சொல்ல, உங்களை எவ்வளவு அதிகமாக நேசித்தேன், ஆனாலும் நீங்கள் என்னை விட்டு வெகு தூரம் போய்விட்டீர்களே என்று. It's sad, no? மிகவும் வருத்தமான ஒரு காரியம். Supposing you love somebody so much, and if they go away from you, you will feel sad, no? உங்களை நேசிக்கிறவர்கள், நீங்கள் அவர்களை நேசிக்கிறவர்கள் உங்களை விட்டு தூரம் போனால் எவ்வளவு வருத்தமாக இருக்கும் அல்லவா? Yes or no? Yes. In the same way he is telling, my son, my daughter, you have gone far away from me. I love you so much. Turn to me, and I will turn to you. மகளே, மகனே, உங்களை நான் எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறேன், நீங்கள் என் பக்கமாக திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். Hallelujah. Hallelujah. See, from darkness he has brought into light. He has given us salvation. He has redeemed us, and he has given us that resurrection power. How much we should love Jesus, right? கர்த்தர் நம்ம இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார், மீட்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை எவ்வளவு அதிகமாய் நேசித்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. The Lord is telling us this morning, I gave my life to you on the cross. இயேசு சொல்லுகிறார், எனக்கு நான் உங்களுக்காக சிலுவையிலே மரித்திருக்கிறேன், ஜீவனை கொடுத்திருக்கிறேன் என்று. I have gone before you. I have broken the gates of brass, and I have broken the bars of iron, because I love you so much. உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி இருக்கிறேன், வெண்கல கதவுகளை உடைத்திருக்கிறேன், இழுப்பு தாழ்பாள்களை முறித்து இருக்கிறேன். நான் எவ்வளவு அதிகமாய் உங்களை நேசித்ததனால் இந்த காரியத்தை செய்தேன் என்று சொல்லுகிறார். But still you have gone away from me. அப்பொழுதும் கூட அநேகர் கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கிறோம். This year we are going to tell the Lord, இந்த வருஷம் நாம் கர்த்தரிடத்தில் சொல்ல போகிறோம், Lord,
I do not want to go away from you, man. நான் இனி உம்மை விட்டு விலகி போக மாட்டேன் என்று. Whatever the situation, எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் I will never leave you, Master. நான் ஒருபோதும் உம்மை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்ல Because வேண்டும். he says, I will never leave you nor forsake us. And he is very true. ஆமென். அவர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி, ஏனென்றால் அவர் உண்மையுள்ள தேவன். Hallelujah. Hallelujah. And so he is telling, repent and come back to me. கர்த்தர் சொல்லுகிறார் மனம் திரும்பி என்னிடத்தில் வாருங்கள் என்று. Hallelujah. ஹalleluya. Pastor, you are saying repent, repent, repent. What is this repentance, Pastor? நீங்கள் அண்டையிலிருந்து சொல்லிட்டு இருக்கீங்க மனம் திரும்பு மனம் திரும்பு, என்ன அது என்று எல்லாரும் நினைத்து கொண்டே இருக்கலாம். Manam Tirumbu is just not regretting about certain things, but repenting about certain things and coming back and saying no to it. ஆமென். மனம் திரும்புவது என்பது சில காரியங்களை யோசித்து அதை செய்வது அல்ல, மனம் கசந்து நம் அந்த பாவத்தை உணர்ந்து அதை விட்டு விட்டு கர்த்தர் பக்கமாக திரும்புவதுதான் மனம் திரும்புதல். Hallelujah. Hallelujah. See, Judas Iscariot, he betrayed our Lord Jesus Christ. யூதா இஸ்காரியோத் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் மறுதலித்தான். Yeah, he betrayed, right? Yes or no? Yes or no? You're looking at me like you didn't understand anything. Okay. See, he betrayed and he felt very bad about it. He regretted. அவன் அதை குறித்து மிகவும் வருத்தப்பட்டான். But he committed suicide. அவன் மனம் திரும்பவில்லை, அவன் தற்கொலை செய்து கொண்டான். But Peter, on the other hand, he betrayed, yes, but he repented and he came back. ஆமென். பேதுரு இதோ மறுதலித்தான் கர்த்தரை, ஆனால் அதை உணர்ந்து தவறு என்று உணர்ந்து மனம் கசந்து அழுந்து அவன் மனம் திரும்பி கர்த்தர் பக்கமாக வந்தான். Hallelujah. Hallelujah. See, when you repent and come back, you will see miracles after miracles in your life. நீங்கள் உண்மையாக மனம் திரும்பி கர்த்தர் பக்கம் வரும்போது நீங்கள் அற்புதத்தின் மேல் அற்புதத்தை காண்பீர்கள். But this repentance, ஆனால் இந்த மனம் திரும்புதல், the devil takes advantage of it. சாத்தான் ஒரு காரியத்தை அங்கு எடுத்துக்கொள்ளுகிறான். It's not repentance. When you regret and when you feel bad in you, oh my God, what have I done? When you don't repent and come back, and when you are just in that guilt, the devil takes advantage and he will lead you to certain things which will be of greater danger to you. Amen. நீங்கள் இதோ மனம் திரும்பி கர்த்தர் பக்கம் வராத படிக்கு இது தவறு என்று மாத்திரம் யோசித்து கர்த்தர் பக்கம் வராத படிக்கு இருக்கும்போது அது மிகவும் ஆபத்தான ஒரு காரியமாய் இருக்கிறது. So the Lord is telling very clearly, turn to me and I will turn back. கர்த்தர் அழகாக சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் என் பக்கமாக என்னிடத்தில் திரும்புங்கள் என்று. Which means he is telling, you repent and come back, then I will renew and I will restore to you. கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், நீ மனம் கசந்து அழுது மனம் திரும்பி என்னிடத்தில் வா என்று சொல்லி. So the promise for this year is, இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் என்னவென்றால், he will renew and அவர் he will restore. உங்களை புதுப்பிப்பார். Yeah, right? So when I say for this year he has given it, but all throughout the years in your life, he will renew and restore when you repent and come back. Amen. முழு வருஷத்திலும் நீங்கள் கர்த்தரை மனம் திரும்பி நீங்கள் புதுப்பிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Okay, and when you read this verse, turn ye unto me, it says twice, no? ரெண்டு இடத்துல இங்க சொல்றாரு திரும்புங்கள் என்று சொல்லி. First time return is directed towards people and the second one is referring to God himself. Amen. ஒரு முதல் முறை சொல்லுவது மக்களுக்கு சொல்லுகிறார், இன்னொரு தடவை சொல்வது கர்த்தர் செய்ய போகிறதை சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. And see, the word of God very clearly says in Luke chapter 13 verse 3 the importance of repentance. லூக்கா 31:3 வசனம் சொல்லுகிறது, அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப் போவீர்கள். ஐயோ, மறுபடியும் வாசிக்கலாமா? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப் போவீர்கள். Oh my God. If we don't repent, we don't receive blessings. Right? That's what it நாம் means. மனம் திரும்பாவிட்டால் நாம் கெட்டு போவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டோம். So, repentance is a powerful weapon
given to you by Jesus ஆமென். Christ. Right? மனம் திரும்புதல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு ஆயுதமாக கர்த்தர் நமக்கு It கொடுத்திருக்கிறார். is our warfare. The weapon of warfare is repentance. ஆமென். நாம் யுத்தம் செய்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆயுதமாய் இருக்கிறது. Repentance makes you more like Jesus Christ. நீங்கள் மனம் திரும்பும்போது கர்த்தரை போல இயேசு கிறிஸ்துவை போல See, மாறுகிறீர்கள். the kingdom of God is very, very soon. It's going to come. So the Lord says, repent and be ready for my coming. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. அதனால் சொன்னால் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. We see that in Matthew chapter 3 verse 2. மத்தேயு 3:2. Let's read. மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். ஆமென். Hallelujah. First time Jesus is preaching the kingdom of God, he says, repent ye, for the kingdom of heaven is at hand. முதல் முறையாக இயேசு கிறிஸ்துவானவர் பிரசங்கிக்கிறார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். Because Jesus spoke like that, இயேசப்பா அப்படியாக பேசினார். Satan, what does the devil do? சாத்தான் என்ன பண்ணுவான்? He makes you not repent. ஆமென். நீங்கள் மனம் திரும்ப வைக்க மாட்டான். He is jealous that you are going to heaven. ஆமென். நீங்கள் இதோ பரலோக ராஜ்யம் போது அவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். So if you don't repent, it is the work of the devil. ஆமென். நீங்க மனம் திரும்பலன்னா அது சாத்தானுடைய செயலாக இருக்கிறது. Hallelujah. And when you don't repent, you are giving room for the devil to come into your heart. ஆமென். நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் நீங்கள் சாத்தானுக்கு அவன் வந்து தங்க நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள். Only regretting will not help you. நீங்கள் இது உணராமல் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. See, Judas, he did not repent, he just regretted. ஆமென். யூதாஸ் கரியத் அவன் வருத்தப்பட்டான், ஆனால் மனம் திரும்பவில்லை. Satan ulla pugundan. What does it say? The devil entered into him. He just regretted. Yes, regression is good, but then repentance is the best way out for every one of us. வருத்தப்பட்டால் போதாது, மனம் கசந்து அழுது அதை விட்டு விட்டு அந்த உணர்ந்து இது பாவம் என்று உணரும்போது மனம் திரும்புதல் வரும். Hallelujah. Hallelujah. So what are we to repent? நாம் எதிலெல்லாம் மனம் திரும்ப வேண்டும்? repent in சொல்றீங்க பாஸ்டர். ஒருத்தர் கேட்டார், repent என்ன பாஸ்டர், மனம் திரும்ப என்ன பாவத்திலேருந்து பாவம்லாம் விட்டு விட்டேன் அப்படியெல்லாம் சொல்கிறாரு ஒருத்தர் கேட்டார். ஓகே, ஸோ from what should I repent? எதிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும்? So many things you have to repent from. அநேக காரியங்களிலே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். When you came late for the service, Lord, I came late for the service. I had so much of time. When I go to work, exactly 8 o'clock I'll be at work. But when I come to service, I come at 8:30. Repent for that. ஆமென். நீங்கள் ஆலயத்துக்கு நீங்கள் வேலைக்கு 8 மணி என்றால் அதற்கு முன்னதாகவே இருந்து போய்விடுகிறீர்கள். ஆனால் கர்த்தாவே இந்த ஆராதனை 8 மணிக்கு இருக்குது, 8:30 மணிக்கு வருகிறேனே என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்ப வேண்டும். Keeping grudge in your heart. வஞ்சகம் உங்களுடைய இருதயத்தில் வைப்பது. வரட்டும், இன்னைக்கு கேட்குவேன். இன்னைக்கு நாக்கு பிடிங்கி சாகிற மாதிரி நான் கேட்குவேன். அப்படி சொல்கிறோமா இல்லையா? So much of vengeance, so much of revenge is there in us. Yes or no? Right? Repent and come back in this new year. அதிலிருந்து இந்த புதிய வருஷத்திலே அந்த வஞ்சகத்திலிருந்து வெளியே வாருங்கள். அந்த முகத்தை அந்த மூஞ்சை பார்த்தாலே கோவம் வருது எனக்கு. அப்படி repent and come back. ஆமென். மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வாருங்கள். Yes or no? In this year, no. Repent and come back. ஆமென். இந்த வருஷத்திலே எல்லாரும் மனம் திரும்பி கர்த்தர் பக்கமாக திரும்ப வேண்டும். Only then blessings will come, yeah. அப்பொழுது தான் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். Hallelujah. Hallelujah. Envy and selfish. அவன் இந்த வண்டி வாங்கிட்டானா அவன் 1 லட்சத்துக்கு வாங்கினா 2 லட்சம் வண்டி வாங்குற. What kind of envy is this here? You buy nice ones, okay. You have a car, you buy Jaguar car and whatever, you buy all that. But don't envy and buy. பொறாமைப்பட்டு நம்ம பொருள்களை வாங்க கூடாது. Repent and come back. மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வாருங்கள். Hallelujah. Hallelujah. In your workplace, உங்களுடைய வேலையிடத்திலே when the boss is there, I do all my job well, right? ஆமென். பாஸ் இருக்கும் வேலை எஜமான் இருக்கும்போது எல்லா வேலையும் செய்வேன். When the boss is not there, simply sit and chat. இது எஜமான் இல்லாத பொழுது உட்கார்ந்து வேலை பார்ப்பதில்லை. See, he is paying for you, no?
எஜமான் உங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கிறார். Yes or no? Then we have to be honest in the workplace. ஆமென். வேலை இடத்தில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். That also we need to repent and come back. அதிலிருந்து நாம் மனம் திரும்பி வர வேண்டும். Hallelujah. ஹalleluya. Criticizing people. மற்றவர்களை அவதூறு சொல்லுவது. Yes or no? Criticizing people. Smallest thing you find some problem here and there. It's like saying, Pastor பல்லுல கடுகு இருந்தா பாஸ்டர் வாயில காக்காவே இருந்துச்சுன்னு பார்த்தேன் அப்படின்னு. What? One small thing when the pastor says, அதுக்கு கையை காலை வாலை எல்லாம் வச்சு எல்லாம் சொல்லி விட்டுறாங்க. Repent of all this. It sounds funny, but I tell you, we need to repent of all these things and come back to God. ஆமென். இதிலிருந்து நம்ம எல்லா காரியங்களிலும் மனம் திரும்பி வர வேண்டும் கர்த்தரிடத்தில். You know, it hurts so many people. And I tell you, there are times when we sit in prayer, the Lord says certain things. சொல்லும் பொழுது, ஆஹா இப்படியெல்லாம் கூட பேசுகிறாங்களா, என்னை பற்றி என் எதிர்க்கோ இவ்வளோ நல்லா பேசுகிறாங்க, ஆனால் பின்னாடி இந்த மாதிரி என்னை பற்றி பேசுகிறாங்களே, ஏசப்பா இது இந்த மாதிரி கூட இருக்கிறாங்களா அப்படின்ட்டு ஐ ஸ்டார்ட் ஐ எம் சர்ப்ரைஸ் அபவுட் சர்டன் திங்ஸ் லைக் தட். சில காரியங்களை குறித்து ஆச்சரியப்படுகிறோம். Hallelujah. ஹalleluya. Criticizing, finding fault, come out of it in this new year. மற்றவர்களை குறித்து நியாயம் தீர்ப்பது, குறைகளை கண்டுபிடிப்பது, அந்த காரியங்களிலிருந்து வெளியே வாருங்கள். See, when I say something, because I love you all so much that I do some correction in this church. உங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்லுகிறேன், உங்கள் மேல் நேசமாய் இருக்கிறேன், அதனால் தான் உங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டே இருக்கிறேன். Hallelujah. ஹalleluya. Hallelujah. Praise the Lord. Gossiping, wasting time, that also is a sin. ஆமென். மற்றவர்களை குறித்து பேசுவது, சமயத்தை வீணாக்குவது, அதெல்லாம் கூட பாவமாய் இருக்குது. அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். Repent and come back. மனம் திரும்பி கர்த்தர் பக்கமாக வாருங்கள். So many things, no? To repent and come back. Yes or no? மனம் திரும்புதல் என்பது அநேக காரியங்கள் உண்டு. You got nothing to do. Early morning, you have to go to the mobile and check. Instead of looking at Jesus' face, you're looking at mobile's face. Yes, many of us. Yes or no? முதலாக அதிகாலையில் எழுந்திருத்தவுடன் கர்த்தரை தேடாத படிக்கு நம்ம மொபைலை எடுத்து அதில் காரியங்களை பார்க்கிறோம். Are you there? இருக்கிறீங்களா? இருந்தால் ஒரு ஜோர ஹalleluya சொல்லலாமா? Praise the Lord. அதனால seek the Lord more than anything else, repent and come back. ஆமென். எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக கர்த்தரை தேடுங்கள், நேசியுங்கள், கர்த்தர் பக்கமாக திரும்புங்கள். Hallelujah. ஹalleluya. கணவன் மனைவிக்குள்ள என்னாவது, ஐயோ அந்த மனுஷனா அதெல்லாம் ஒரு மூஞ்சா அது விட்டுருக்கோ. அப்போ யூ லுக் அட் யுவர் வைஃப் அண்ட் சே வாட் ஷீ இஸ் ஒன், அது தரித்திரம் அது. லீவ் ஆல் தட் அண்ட் ரிப்பெண்ட் அண்ட் கம் பேக். இப்பேற்பட்ட வார்த்தைகளை சொல்லி நீங்கள் கசப்பாய் இருக்கிறதை விட்டு மனம் திரும்புங்கள். ஹalleluya. ஹalleluya. இருக்கிறீங்களா? Praise the Lord. Not coming to church on a Sunday. Why? See, if there's a genuine reason, okay, fine. But the other day, one person was telling, Sunday varla, na thoongitan pastor. What kind of excuse is this? Repent and come back. See, you lose your blessings. I want you all to be blessed. We want, as a family, we want you all to be blessed, not just double-fold, but in abundance. We need to see you and your family grow spiritually and materially and physically. Amen. நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், 100% ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய ஆசை. அதனால தான் நாங்கள் சொல்றோம், மனம் திரும்பி கர்த்தர் பக்கமாக திரும்புங்கள், கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So now you know, no? Repentance from what all you need to repent. Some people we didn't say, the Lord said, ask the church members to come and give thanks. 365 days, they have got so many things to do. Let them come for about 30 minutes or 1 hour. Let them come and give thanks. Amen. கர்த்தர் எங்களோடு கூட பேசின பொழுது வருஷம் முழுவதும் அவர்களுக்காக எல்லா காரியங்களும் செய்கிறார்கள். அரை மணி நேரம் வந்து குடும்பமாய் சபையிலே செபியுங்கள் என்று சொன்னதினால் நாங்கள் சொன்னோம். Some of you came, some of you did not come. Amen. அநேகர் வந்தீர்கள், அநேகர் வரவில்லை. Shame, no? On us? Yes or no? 365 days. Half an hour you cannot spend
once in a year. Sad, no? Repent and come 365 back. நாளிலே ஒரு அரை மணி நேரம் வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த சபையிலே வந்து நன்றி செலுத்தாமல் இருப்பது மிகவும் சங்கடமான ஒரு காரியம். Repent and come back. மனம் திரும்பி கர்த்தர் பக்கமாக வாருங்கள். Don't mock God. கர்த்தரை நீங்கள் அசட்டை பண்ணாதீர்கள். It's from the devil. அது சாத்தான் இடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Leave behind all those destructive habits. இப்பேற்பட்ட வேண்டாத சுபாவங்களை விட்டு நீங்கள் மனம் திரும்புங்கள். Make true efforts to say, Lord, I love you. ஆமென். Turn back to Him and He will turn back to you. ஆமென். உண்மையாக மனதின் ஆழத்திலிருந்து எல்லாவற்றையும் விட்டு கர்த்தாவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி அவர் பக்கமாக திரும்புங்கள். Hallelujah. Hallelujah. Repent and come back and tell the Lord, Lord, from this year onwards, all these negative things I will leave behind. However possible, I will try to be holy, because the Bible says, be ye holy, for I am holy. இந்த வருஷத்திலே எல்லாரும் இதோ எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் பக்கமாக திரும்புங்கள். கர்த்தர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தமாய் இருப்பது போல நாமும் பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிறார். அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் பக்கமாக திரும்புகிறீர்களோ திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Hallelujah. ஹல்லேலூயா. Praise the Lord. You may feel bad about certain things that I say. I'm telling you the truth. Okay. இருக்கிறத சொல்கிறேன், நான் உண்மையாக சொல்கிறேன். Don't feel bad, and again don't go and gossip. இல்லை பாஸ்டர் அப்படியெல்லாம் சொல்லிட்டாரு. No, see, God loves you. We also love you. Be in the love of Jesus Christ. Amen. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், நாங்களும் உங்களை நேசிக்கிறோம். நாங்கள் உங்களை திருத்தும் போது அதை திருத்திக் கொண்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக When you repent and come back, your heart becomes light. ஆமென். நீங்கள் மனம் திரும்பி கர்த்தர் பக்கமாக வரும்போது உங்களுடைய இருதயம் பாரமாக இல்லாமல் லேசாக இருக்கும். Your stony heart becomes a fleshy heart. ஆமென். கல்லான இருதயம் மாம்சமான இருதயமாக மாற்றப்படும். And there's a renewal in your mind. உங்களுடைய சிந்தனையிலே ஒரு புதுப்பிதல் உண்டாகும். There is renewal in your strength. உங்களுடைய பலத்திலும் ஒரு புதிய மாற்றங்கள் உண்டாகும். Hallelujah. Hallelujah. So many times we all feel weak in our bodies, right? சில சமயத்தில் நம்மளுடைய சரீரத்தில் பலவீனத்தை பார்க்கிறோம். Instead of looking at that, just tell the Lord, Lord, I have repented, I have come back to you. He will automatically, He will strengthen you. ஆமென். நீங்கள் இதோ பலவீனமாக இருக்கும்போது கர்த்தாவே நான் மனம் திரும்பி உம் பக்கமாக திரும்பி இருக்கிறேன், என்னை பலப்படுத்துங்கள் என்று கேட்கும்போது கண்டிப்பாக அவர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. There are so many times, Kesha leaders, I tell you, don't take it for granted. 6:30 or 7 o'clock, whatever the time is, be on time. There are some of you who are right on time, and the Lord appreciates that. Amen. கேர்சல் லீடர்ஸ்களும் கூட சமயத்திற்கு கரெக்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. சில கேர்சல்கள் கரெக்டாக டைமுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறார்கள். அது சந்தோஷகரமான காரியம். It is a calling from God, right? The responsibility is given to you. It's a calling from God. You have been chosen for a certain task. And if you take it lightly, you're telling, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது? You are saying something, why should I listen to you? கர்த்தர் உங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கும் போது சபையிலிருந்து தேவனுடைய ராஜ்யத்தை ஊழியம் செய்வதற்காக பொறுப்புகளை கொடுத்திருக்கும் போது அதை நாம் அசட்டை பண்ணாத படிக்கு நம்ம கர்த்தருடைய சன்னதியில் போய் ஊழியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். This year we'll repent and come back. ஆமென். இந்த வருஷம் நாம் அனைவரும் மனம் திரும்பி கர்த்தர் பக்கமாக வரலாம். See, when the Lord spoke to us, He said so many things I can't tell you here on this pulpit. அநேக காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். So many of us here, you have your ego problem, you have your jealous problems, you have your pride problems, you have your family problems, and because of all that, you're not able to even sit in prayer. Right? நீங்கள் இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் இருப்பதனால், பொறாமை, பிறகு அநேக வேண்டாத சுபாவங்கள் இருப்பதனால் உங்களால் இதோ ஜெபத்திலும் அமர முடியாமல் போகிறது. Yes or no? Hallelujah. Let's repent and come back to மனம் திரும்பி கர்த்தர் பக்கமாக வரலாம். You'll be blessed in abundance this year, I tell you. இந்த வருஷத்திலே நீங்கள் அப்படி செய்யும்போது கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்க வல்லவராய். Hallelujah. Amen. And I want to see every one of you prosper. ஆமென். எனக்கு எல்லாரும் நீங்கள் நல்லவனமாக ஆசீர்வதித்து இருப்பதை நான் பார்க்க வேண்டும். Hallelujah.
Praise the Lord. There's a spiritual restoration. Renewal is over. Now, restoration. He restores. That is, what you have lost, He brings it back. Spiritually, many things you have lost, He will restore when you repent and come back. புதுப்பித்தல் இவ்வளவு நேரம் சொல்லிக் கொடுத்தேன். இப்பொழுதே மீண்டுமாக எடுத்து கட்டுகிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். Hallelujah. He will restore your mental peace. ஆமென். உங்களுடைய சிந்தனையில இருக்கிற எல்லா வருத்தங்களையும் கர்த்தர் நீக்கி அதில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க You repent and come back, you will be in good health. ஆமென். நீங்கள் மனம் திரும்பி வரும்போது கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. எப்போ பார் உடம்பு சரியில்லை பாஸ்டர், என்ன தெரியல பாஸ்டர், யூ ரிப்பெண்ட் அண்ட் கம் பேக். நோ, எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு உடல் நலம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் மனம் திரும்பி கர்த்தர் பக்கமாக வாருங்கள். Hallelujah. Hallelujah. Are you there? Praise the Lord. Okay. And when you repent and come back, the restoration in your relationship, in your family, in the church, and your relationship with God increases. Amen. நீங்கள் மனம் திரும்பி வரும்போது குடும்பத்திலும் சபையிலும் வெளியிலும் எல்லா இடங்களிலும் உங்களுடைய உறவுகள் மீண்டும் கட்டெழுப்பப்படும். Hallelujah. Hallelujah. And you will not waste your time. ஆமென். நீங்கள் ஒரு பொழுதும் மனம் திரும்பி வந்த பிறகு ஒரு பொழுதும் சமயத்தை வீணாக்க மாட்டீர்கள். Hallelujah. Amen. See, sometimes when I walk into certain places, when I go for prayer meetings, people will simply stand, tea kuchina, kada pesin. They are wasting so much of time. I see that and I tell Lord, they have got so much time to waste. For me, when I get little time, I want to do something in the kingdom of God. Amen. நம் வெளியில பார்க்கலாம், புறஜாதிகள் அவர்கள் வெளியில வந்துட்டு நின்று கொண்டு டீயை குடிச்சிட்டு எவ்வளோ சமயத்தை வேஸ்ட் ஆக்குங்கிறாங்க. ஆனால் நமக்கு அந்த சமயம் இல்லையே என்று சொல்லி சமயம் கிடைக்கும்போது கர்த்தருக்கு ஏதாவது செய்யலாம் என்று ஓடுகிறோம். புறஜாதின்னு சொல்லிட்டீங்க, இல்லை நம்ம விசுவாசிங்க. ஆமாவா, விசுவாசி. My God, our Vishwasis, so many wasting time, simply wasting time. PUBG, what is that? Some game, no? PUBG. நல்லா தெரிஞ்சு பாருங்க. See, whatever that is, whatever it is, don't waste your time here. That is all a waste of time. ஆமென். எந்த கேம் ஆடி நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க சமயத்தை. Instead of that, do some constructive work. ஆமென். ஏதாவது பிரயோஜனம் உள்ள வேலைகளை செய்யுங்கள். பல்லு போனால் சொல்லு போகுதுன்றாங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் மிஸ் ஆகுது, வார்த்தை எல்லாம் டுஸ் ஆகிடுது. Okay, praise the Lord. I have to get my teeth repaired. Okay, praise God. And I tell you, this year, small repentance, you come back, material blessings will be in a higher level for every one of you. Amen. Hallelujah. நீங்கள் கொஞ்சம் மனம் திரும்பி கர்த்தர் பக்கமாக நீங்கள் வந்தீர்களானால் உங்களுடைய இதோ உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கர்த்தர் மிகவும் அதிகரிக்க வல்லவராய் இருக்கிறார். கொஞ்சம் you slightly turn back, no? He will make you to turn and He will open the heavens and He will pour out His blessings. All He is looking is a slight turn towards Him is enough for Him to open the heavens and pour out His blessings. Amen. நீங்கள் கொஞ்சம் கர்த்தர் பக்கம் திரும்பினால் போதும், கர்த்தர் முழுமையாக அவர் பக்கமாக திருப்பி உங்களை வானத்தின் பலகடிகளை திறந்து ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. யாருன்னா நீங்கள் நேசிக்கிறப்போ கொஞ்சம் நீங்கள் அப்படி பார்த்தாலே போதும், அவருக்கு தெரிஞ்சுது, ஆஹா நேசிக்குது என்ன. அப்போது ஐ வில் பை ஹர் ஒன், நல்ல ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்துருது இல்லைங்களா. சி, ஐம் ஜஸ்ட் கிவிங் அன் எக்ஸாம்பிள். அப்போ இங்கே யாராவது அப்படி பண்ணியிருந்தாக்கா ஐ டோன்ட் நோ. ஓகே, பட் த லார்ட் இஸ் லைக் தட், that He, when you turn a little towards Him, all because of His grace, grace upon grace, He will pour out His grace and ensure that He will bless you in abundance. Amen. நம் கர்த்தர் பக்கம் திரும்பும்போது அவர் கிருபையின் மேல் கிருபையை பொழிந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் போயிட்டு பாஸ்டர் சொன்னால் கொஞ்சம் திரும்பினா போதும், அதனால கொஞ்சம் இப்படி திரும்பினா போதும், ஏசப்பா என்னை ஃபுல்லாக திருப்பிடுவார், அதனால இவ்வளோ ரிப்பென்டன்ஸ் போதும். இல்லை, அப்படி இல்லை. Try your maximum to turn towards Him totally. Get 100% blessings. Amen. முழுமையாக கர்த்தர் பக்கமாக திரும்பி முழுமையான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. Our God is a good God. ஆமென். நம்மளுடைய தேவன் நல்ல தேவன். If this message has blessed us, shall we shout hallelujah? ஆமென். இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்த ஹalleluya என்று சொல்லுங்கள். I am not going to take much time this Sunday. ஆமென். I am not going to take much time this Sunday. இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிக சமயத்தை நான் எடுக்க போறதில்லை. நியூ இயர் நைட் சரியாக தூங்கல பாஸ்டர், இப்போ கூட தூக்கம் வருது எனக்கு.
Okay, so I will shorten my message this morning. Hallelujah. ஹalleluya. And we are going to confess certain things. Okay. நாம் அநேக காரியங்களை அறிக்கை செய்ய போகிறோம். Take the Bible in your hand. பைபிளை உங்க கரத்தில் எடுத்து பிடிச்சு கொள்ளுங்கள். Take that verse in your hand. உங்களுடைய அந்த வசனத்தை கரத்தில் எடுத்துக்க. எந்த வசனம்ப்பா? எந்த வசனம்? சகரியா 1:3. அதை திருப்பிக் கொள்ளுங்கள். அது ஒரு முறை வாசிக்கலாம். We'll read that once. ஆகையால் நீ அவர்களை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். I'll read in English. Therefore, say thou unto them that saith, Thus saith the Lord of hosts, Turn ye unto me, saith the Lord of hosts, and I will turn unto you, saith the Lord of hosts. இப்படி எடுத்துட்டு கையில் ஒரு உமா கொடுக்கலாமா பைபிள்? I told you, a cheese body hai mast. ஹிந்தியில் சொல்லுவாங்க. என்ன இது தமிழில் எப்படி சொல்கிறது? தமிழ் எப்படி சொல்கிறது? வெறும் மஸ்து மஸ்து இல்லையே, சீஸ். ஓகே, ஐ சே மேன், ஹவு யூ சே இன் தமிழ்? இல்லையா? ஹிந்தி தெரியாதா? பாட்டு தெரியுமா? நோ. தேனில் இன்னும் say again, no, தேனில். No, that song is there. தேனிலும் இனிமையானது. Hallelujah. We'll sing that song. தேனில் அது வர மாட்டேங்குது. இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அடிய நாடி ஓடிய வருவா தினமும் நீ மன. ஹalleluya. தேடிய நாடி ஓடிய வருவா தினமும் நீ மனமே, தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. Hallelujah. We'll tell Lord Jesus, we love you. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஏசப்பா உங்களை நேசிக்கிறேன். அது சொல்லும் பொழுது அவருக்கு ரொம்ப சந்தோஷமான காரியம். ஏசப்பா. ஓகே, shall we all stand up in prayer? Thank you, Lord. Thank you, Master. நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே ஸ்தோத்திரம் ஐயா. நன்றிகளை I am smart, I am knowledgeable, I am wise. அதெல்லாம் ஒன்று நான் தமிழில் சொல்லுவேன். டிக்ளரேஷன் ஆமாம். நீங்கள் சொல்லுங்க. நான் Thank you, Lord. We are going to speak. See, there's power in your tongue. நம்மளுடைய நாவிலே அதிகாரம் உண்டு. Just tell the Lord, I am wise. நான் ஞானம் உள்ளவன் என்று சொல்லுங்க. I am smart. நான் மிகவும் அழகானவன் தெரியல. ஸ்மார்ட். I am smart. சொல்லிடுங்க. I am smart. I am smart. I am able. என்னால் எல்லாம் செய்ய முடியும். I am strong. நான் மிகவும் பலனாய் இருக்கிறேன். I am a child of God. நான் கர்த்தருடைய பிள்ளை. I am whatever you keep on saying. Open your mouth and keep saying now. நீங்கள் வாய்களை திறந்து என்னென்ன காரியம் உங்களுக்குள்ளாக கர்த்தர் இப்பொழுது சொல்ல வைக்கிறாரோ பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளுங்க. அதை சொல்லி உங்களை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலே அப்பா பிதாவே உமக்கு நன்றி 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 நன்றி. நான் மிகவும் கர்த்தாவே சிறந்தவள் என்று சொல்லுங்க. நான் சிறந்தவள் என்று சொல்லுங்க. அப்பா தேவனே உமக்கு நன்றி கர்த்தாவே. உம்முடைய ஆவியின் கனியினால் நிறைக்கப்பட்டவள். அதற்காக நன்றி கர்த்தாதி கர்த்தரே ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய சுபாவங்களினால் சாயலினால் சிருஷ்டிக்கப்பட்டவள். அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாதி கர்த்தரே. ஆண்டவரே என்னுடைய சிந்தனை
உம்முடைய Hallelujah. சிந்தனையாக Oh, மாற்றி Ramana, இருக்கிறீரே Sharamana, ஸ்தோத்திரம் ஐயா. Hallelujah. என்னுடைய இருதயம் உம்முடைய பலிபீடமாக இருக்கிறதே Hallelujah. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் Hallelujah. ஸ்தோத்திரங்கள் ஐயா. Hallelujah. என் கண்கள் என் Hallelujah. செவிகள் Thank you, கர்த்தாவே Jesus. Amen, ஆண்டவரே Lord. உம்மை போல மாற்றினதற்காக நன்றி Lord, செலுத்துகிறோம் hallelujah. கர்த்தாவே. நீர் Hallelujah. பரிசுத்தராய் இருப்பது போல Hallelujah. Thank you, எங்களையும் Jesus. பரிசுத்தமாய் Thank you, இருக்க Lord. நீர் கர்த்தாவே Thank you, ஆண்டவரே எங்களை Jesus. Thank you, கர்த்தாதி Lord. கர்த்தனை Thank you, மாற்றுகிறீரே Master. அதற்காக Thank you, ஸ்தோத்திரம் Thank you, ஸ்தோத்திரம் Jesus. ஸ்தோத்திரங்கள் Thank you, ஐயா. Jesus. Thank ஆண்டவரே you, என்னை Lord. வாலாக்காமல் Amen, தலையாக்குவேன் கீழாகாமல் Amen, மேலாவை Lord. என்று Amen, கர்த்தாவே Jesus. எங்களை Lord, சொன்னீரே Amen, அப்படியாக Lord. நான் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே ஸ்தோத்திரம் Thank you, Lord. ஸ்தோத்திரம் Thank you, ஸ்தோத்திரங்கள் Master. கர்த்தாவே Thank you, Lord. Thank அநேக you, Master. ஆசீர்வாதங்களினால் எங்களை கர்த்தாவே ஆசீர்வதித்து இருக்கிறீரே அதற்காக ஸ்தோத்திரங்கள் ஐயா. ஆவிக்குரியான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்து இருக்கிறீரே அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கள் Thank you, கர்த்தாவே. Lord. Heavenly உமக்கு Father, நன்றி Lord, கர்த்தாவே, Master. உமக்கு நன்றி ஐயா. I pray this morning that let the supernatural doors be open in your children's life ஆண்டவரே this day. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆண்டவரே காரியங்களை செய்கிற ஆண்டவரே வழி வாசல்கள் திறக்கப்படட்டும் We கர்த்தாவே. take back everything that we have lost in Jesus' ஆண்டவரே name. அதெல்லாம் கர்த்தாவே நாங்கள் இழந்து போயிருக்கிறோமோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம் We கர்த்தாவே. take back our physical health, our relationships, and ஆண்டவரே நாங்கள் இழந்து போன ஆரோக்கியத்தை நாங்கள் திரும்பமாக எடுத்துக் கொள்ளுகிறோம் ஐயா. இழந்து போன உறவுகளை நாங்கள் திரும்பவும் எடுத்துக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே. every ஸ்தோத்திரம் ஐயா. plots of the enemy, Lord, we cancel it in Jesus' எல்லா name. சத்ருவானுடைய கர்த்தாவே ஆண்டவரே இதோ கர்த்தா எங்களுக்கு நேராக அனுப்பின எல்லா காரியங்களும் நாங்கள் இப்பொழுது கர்த்தா எல்லாவற்றையும் தடை செய்து போடுகிறோம் Every கர்த்தாவே. scheme the devil has envisaged against me, I come against in Jesus' name. சத்ருவானவன் எனக்கு எதிராக வைத்திருக்கிற எல்லா ஆயுதங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அதற்கு எதிராக வந்து நான் முறியடிக்கிறேன் No கர்த்தாவே. weapons formed against me shall ever prosper. ஆமென். எனக்கு எதிராக எழுந்திருக்கிற எல்லா ஆயுதங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வைக்காதே போகட்டும். Lord, I speak life into every dead situations in my life. என்னுடைய வாழ்க்கையில மரித்து போயிருக்கிற எல்லா காரியத்தின் மேலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் பேசி உயிர் பெறும்படியாக செய்கிறேன் கர்த்தாவே. This morning, Lord, I prophetically speak into your children's lives and into their situations. ஆண்டவரே இன்றைக்கு கர்த்தாவே நான் கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்குள்ளாக ஐயா ஆண்டவரே தீர்க்க தரிசனமாக உரைத்து எல்லாவற்றிலும் கர்த்தா உயிர் பெறும்படியாக நான் ஆசீர்வதிக்கிறேன் I ஐயா. declare that every household be blessed in abundance. ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய சபையில் உள்ள ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும் ஆண்டவரே அவர்கள் எண்ணெய் பாத்திரமும் ஆண்டவரே மாவு பாத்திரம் நிரம்பி வழியட்டும் Let ஐயா. their marriages be blessed, Lord. ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவே கல்யாணங்கள் Let their ஆசீர்வதிக்கப்படட்டும். relationships be blessed, ஆண்டவரே Lord. எல்லாருடைய உறவுகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. Let their children be blessed, Lord. ஆண்டவரே அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும் Let their ஐயா. ministries be blessed, ஆண்டவரே Lord. அவர்கள் செய்கிற ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு Let இருக்கட்டும் their ஐயா. decisions be blessed, ஆண்டவரே Lord. அவர்கள் எடுக்கிற முடிவுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் Let them கர்த்தாவே. come out of their debts, Lord. ஆண்டவரே எல்லா கடன் தொல்லையிலிருந்து வெளியே வரட்டும் ஐயா. Let them be strong even as they turn back to you, man. ஆண்டவரே அவர்கள் எல்லாரும் ஆண்டவரே மனம் திரும்பி உம் பக்கம் திரும்பும்போது அவர்கள் பலனுள்ளவர்களாய் நிற்கட்டும் உம் பக்கம் ஐயா. Let them overcome every kind of sorrow, Master. ஆண்டவரே எல்லா கவலைகளும் கர்த்தாவே மேற்கொண்டு உம் பக்கமாக வரட்டும் சந்தோஷமாக மாறட்டும் Let them ஐயா. overcome every sadness, Lord. ஆண்டவரே எல்லா விதமான கர்த்தாவே வருத்தங்களிலிருந்து அவர்கள் மேற்கொண்டு அவர்கள் உம் பக்கமாக திரும்பட்டும் Let ஐயா. them overcome every loneliness, Master. ஆண்டவரே தனிமையாக இருக்கிற காரியங்கள் அவைகளை மேற்கொண்டு கர்த்தா அவர்கள் உம் பக்கம் திரும்பட்டும் ஐயா. Let them overcome depression and confusion, Master. ஆண்டவரே மன அழுத்தத்திலிருந்து குழப்பத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் மனம் திரும்பட்டும் Let them கர்த்தாவே. overcome every kind of rejection, Master. ஆண்டவரே எல்லாவித கர்த்தா எல்லாரும் புறக்கணித்து வைத்து இருக்கிற ஒரு ஆண்டவரே நபர்களை கர்த்தாவே அவர்கள் அதிலிருந்து வெளியே வரட்டும் கர்த்தாவே. Let them overcome every traps of the enemy, Master. ஆண்டவரே சத்ருவானவன் வைத்திருக்கிற எல்லா கண்ணிகளின் மேலும் மேற்கொண்டு அவர்கள் உம் பக்கமாக திரும்பட்டும் Let ஐயா. them leap into blessings, Lord. ஆண்டவரே இதோ கர்த்தாவே அவர்கள் ஐயா ஆண்டவரே செழிப்படையட்டும் கர்த்தாவே. Let them leap into favor from everyone around. ஆண்டவரே எல்லார் பக்கத்திலிருந்து அவர்களுக்கு இரக்கம் கிடைக்கட்டும் கர்த்தாவே. Lord, let them leap into honor, Master. ஆண்டவரே எல்லாருக்கும் கர்த்தா உம்முடைய கனம் கிடைக்கட்டும் கர்த்தாவே. Let them be protective, Master. ஆண்டவரே அவர்கள் கர்த்தா பாதுகாக்கப்படட்டும் கர்த்தாவே. Thank you, Master. நன்றிகள் இயேசப்பா. Thank you, Master. நன்றிகள் கர்த்தாவே. Thank you, Jesus. அப்பா உமக்கு நன்றி ஐயா. Let your love manifest in every one of your children. ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்குள்ளாக உம்முடைய அன்பு கர்த்தாவே ஆண்டவரே வெளிப்படட்டும் ஐயா. We give you all the glory, Master. துதி கன மகிமை அனைத்து உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். Amen. நம்ம கரங்களை தட்டி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். We will pray. சாட்சியின் நேரம். பிள்ளைங்க வரல சாட்சி சொல்றவங்கள உட்காரலாம் எல்லாரும்.
சாட்சி சொல்கிறவங்க சாட்சி சொல்லலாம். ப்ரைஸ் லார்ட். இந்த நியூ இயருக்கு கர்த்தர் எனக்கு புதிய வேலை கொடுத்தாரு, அதுக்காக தேவனுக்கு நன்றி. நான் எதிர்பார்த்தலும் மேலாக அவர் என்னை ஆசீர்வதித்திருக்காரு. என் சேலரி எல்லாமே டபுள் ஆச்சு, என் ப்ரொமோஷன் எல்லாமே டபுள் ஆச்சு. அது நான் என்னென்ன ப்ரேயர் பண்ணியிருந்தனோ, ஹைப்ரிட் மோடில் வேலை கிடைக்கணும், அப்புறம் வந்து கேப் இருக்கணும், சேலரியும் டபுள் ஆகணும் அப்படின்னு என்னென்ன ப்ரேயர் பண்ணணும், தேவன் அது மாதிரி ஆசீர்வதித்தார். அதுக்காக தேவனுக்கு நன்றி. அப்புறம் எனக்காக ஜெபித்த பாஸ்டர் உங்களுக்கு நன்றி, கைட் பண்ணார். ஒவ்வொரு டைமும் நான் 3 months நோட்டீஸ் பீரியட் இருக்கும்போது நான் கன்ஃபியூஷனில் இருந்தேன். அங்கிளுக்கு கால் பண்ணி ப்ரேயர் பண்ணும்போது அவர் எப்போவுமே எனக்கு வந்து பாசிட்டிவ் தான் சொல்வார். காட் ஹாவ் அ பிக்கர் பிளான்ஸ் இப்படி தான் சொல்வார். அதுக்காக பாஸ்டர் அங்கிள் உங்களுக்கு தேங்க்ஸ். அப்புறம் அண்ணாக்காகவும், அண்ணா எப்போவுமே என்னை கைட் பண்ணுவார். இப்படி பண்ணு, இது பண்ணு, அது பண்ணுன்னு சொல்லி கைட் பண்ணும்போது ஐ ஹாவ் ஒரு நல்ல ஃபேமிலி கொடுத்தாரு தேவன். ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் க்ரோ பண்ணதுக்காகவும் இந்த சர்ச் ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு ஹிந்து பேக்ரவுண்டில் வந்து நான் சர்ச்சுக்கு வரத்துக்கே எனக்கு பிடிக்காது ஸ்டார்டிங்லலாம் இருக்கும்போது. பட் இப்போ யாராலும் என்ன ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு எனக்கு சர்ச்சு ப்ரேயரு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி தேவன் அந்த மாதிரி எனக்கு நிற்க வைத்தார். அதுக்காக தேவனுக்கு நன்றி. நான் எப்போ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி தேவனை வைத்தனோ அப்பத்துலேருந்து என் வாழ்க்கையில் நான் ஐ கேன் சி டூ மச் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். என் ஆஃபீஸில் கூட ஹவு டிட் யூ கெட் திஸ் ஜாப், எப்படி உனக்கு இவ்வளோ சேலரி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லும் போது ஐ ஜஸ்ட் ஃபாஸ்டட், ஐ ஜஸ்ட் ப்ரேட் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எனக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோ, எனக்கும் ரெஃபர் பண்ணு, அந்த மாதிரி 2-3 பேர் வந்து என்கிட்ட ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. ஸோ தேவனுக்காக நன்றி. யாருன்னா இருக்கீங்களா? இல்லையா? ஓகே, நம்ம அனைவரும் எழுந்திருத்து நின்று நம்ம ஜெபிக்கலாம். அப்பா தேவனே உமக்கு நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே. நீங்கள் என்னென்ன ஜெப விண்ணப்பங்களை கர்த்தர் இடத்துல கொண்டு வந்திருக்கிறீர்களோ இந்த வேலையில் உங்களை வலது கரத்தை உயர்த்தி நம்ம அந்த ஜெப விண்ணப்பத்தை அறிக்கை செய்யலாமா? அறிக்கை செய்யுங்க. என்ன ஜெப விண்ணப்பம் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் அந்த ஜெப விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வீடு போய் சேரும்போது அதை காண்பீர்கள். ஆமென். எல்லோரும் ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன பண்ணுங்கள், வாய்களை திறந்து நீங்கள் அறிக்கை செய்யுங்க. கர்த்தாவே சொல்லுங்கள், அறிவிங்க, கர்த்தர் இடத்துல அறிவிங்க. இப்பேற்பட்ட ஜெப விண்ணப்பங்கள் எனக்கு இருக்குது அப்பா, நீங்கள் எனக்கு இதை பதில் கொடுக்கணும். சிலது அநேக வருஷங்களாக இருக்கலாம், அநேக மாதங்களாக இருக்கலாம், அநேக உங்களுடைய ஹெல்த்தாக இருக்கலாம், குடும்பத்தினுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், சில காரியங்கள் சொல்ல முடியாததாக இருக்கலாம், அந்தரங்க பாவங்களாக கூட இருக்கலாம். கர்த்தாவே இதிலிருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும்பொழுது கூட கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். மந்திர தந்திர கட்டுகளின் சக்தியில் கட்டப்பட்டு இருந்தாலும், பலவீனத்தில் கட்டப்பட்டு இருந்தாலும், மரண கண்ணியில் கட்டப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வேலையில் எல்லாருமே என்ன பண்ணுங்க, அறிவிங்க, கர்த்தருக்கு அறிவிங்க. இப்போ ஏற்பட்ட காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும், எந்த ஜெப விண்ணப்பத்திற்கு எனக்கு பதில் வேணும், ஜெபாவை இந்த வேலையில் ஊற்றுங்க அப்பா. நான் ஜெபிக்கும்பொழுது பரிசுத்த ஆவியானவரே என்னோடு கூட இணைந்து ஜெபிங்க. உமக்கு தெரியும் அதனுடைய காரியம் என்ன என்று, நீர் எனக்கு பதிலை தாருங்க என்று சொல்லும்பொழுது கர்த்தர் கண்டிப்பாக அந்த ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் நம் சபையாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக அதற்கு பதில் கொடுப்பார். ஏனென்றால் இந்த சபை கர்த்தருடைய மனவாட்டியாய் இருக்கிறது. மணவாளனிடத்தில் மனவாட்டி கேட்கும் பொழுது அது ஒருபோதும் இல்லை என்று வராது, ஆம் என்று கர்த்தர் அதற்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அப்பா தேவனே உமக்கு நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே. ஸ்தோத்திரங்கள் 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 நன்றிகள் கர்த்தாதி கர்த்தனே உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே எல்லாரும் கர்த்தாவே ஆண்டவரே ஜெபங்களை விண்ணப்பங்களை அறிவித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பா தேவனே அவர்களுக்கென்று வைத்திருக்கிற தேவ தூதன் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே பரலோகத்துக்கு பறந்து போய் கொண்டு இருக்கிறான். கர்த்தாவே உமக்கு நன்றி நன்றி. எங்களுக்காக திறந்த வாசலை நீர் வைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் நீர் கர்த்தாவே ஒன்றொன்றாக பார்த்து கர்த்தாவே அதற்கு ஆண்டவரே பதில் அனுப்பி கொண்டு இருக்கிற கிருபைக்காக நன்றி. விசுவாசித்தவர்கள் நன்றி சொல்லுங்க. பெற்றுக்கொள்ளுகிறேன், நான் எந்த ஜெப விண்ணப்பத்திற்கு பதிலை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்துங்க.
பயன்படுத்துங்க. வாய்களை திறந்து நம்ம சொல்லும்போது தான் அதனுடைய பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அதனுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்பா பிதாவே உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த ஜெப விண்ணப்பத்திற்கு ஆண்டவரே நான் பதிலை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க, நன்றி செலுத்துங்க. விண்ணப்பத்தை சொல்லாதீங்க, நன்றி செலுத்துங்க. இந்த ஜெப விண்ணப்பத்திற்கு நான் பதிலை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுங்க. அப்பா தேவனே உமக்கு நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே ஸ்தோத்திரம் ஐயா. அடியேன் ஜெப விண்ணப்பத்தையும் நீர் ஏறெடுத்ததற்காக நன்றி கர்த்தாவை, பதில் கொடுத்ததற்காக நன்றி ஐயா. எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை சாட்சியாக மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சாட்சியாக நீர் மாற்றினதற்காக நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவை. ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவனே ஏசப்பா உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நீர் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர் ஐயா. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா. நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் பதில்களை கர்த்தா எங்களுக்கு அனுப்பி கொண்டே இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. சத்ருவானவன் தடை செய்திருந்தால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்ருவானவனை விலக என்று நான் கட்டளையிடுகிறேன். அப்பா தேவனே உமக்கு நன்றி கர்த்தாவே. நீர் பதில்களை கர்த்தா அனுப்பினதற்காக நன்றி. நாங்கள் விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்கிறோம் கர்த்தாவே. வருகிற வாரத்தில் அநேக சாட்சிகளை கர்த்தாவே நீர் சொல்ல கொடுத்ததற்காக நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஐயா. உம்முடைய சித்தத்தை நீர் நிறைவேற்றுவதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அசைவாடி கொண்டே இருப்பதற்காக நன்றி ஐயா. அப்பா தேவனே உமக்கு நன்றி. அன்றைக்கு ஜலத்தின் மேல் அசைவாடின அதே பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டே இருக்கிறார். ஆமென் கர்த்தாவே, ஆமென் கர்த்தாவே. ஓரி பாக்கா ஓஷி அந்தரியே சாந்தலோமியா அம்பலாஷலா தரா 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 ரகஷ்யா. கர்த்தாவே உமக்கு நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே எல்லாரும் உணர்வடையட்டும் கர்த்தாவே, உணர்வடையட்டும் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இந்த காரியத்தை செய்து முடிப்பார் என்று ஆண்டவரே உணர்வடையட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரங்கள் நன்றிகள் கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஐயா. நன்றி கர்த்தாவே, உம்மை நாம் நேசிக்கிறோம் ஐயா. அப்பா தேவனே உமக்கு நன்றி. எங்களுடைய எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கும் பதிலை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே வந்த எல்லாரையும் கர்த்தாவே நிர்வாணத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமட்டும் ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே ஆண்டவரே கர்த்தர் பக்கம் கர்த்தாவை திரும்பாத படிக்கு ஆசீர்வாதத்தை பெற்றதின் படியே கர்த்தருக்கு நாங்கள் திருப்பி கொடுக்க ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் கர்த்தாவே ஆண்டவரே இது கர்த்தர் இப்பொழுது பலப்படுத்துங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும் போது அவங்க கர்த்தாவை திரும்பமாக கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தாவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவை. ஸ்தோத்திரம் ஐயா. அதற்காகவே நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்பட இந்த காரியங்களை நீர் செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீர் எபினேசராக இருப்பதற்காக நன்றி. யெகோவா ராஃபாவாக இருப்பதற்காக நன்றி. எல்ரோயாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம முடிக்கலாமா? அன்பு கூறுவேன் என்ற பாடலை பாடி நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அன்பு செய்யுங்க. உங்களுக்கு வீட்டில் போய் இந்த காரியம் கிடைக்காது. இந்த இடத்துல கர்த்தர் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் எல்லாவற்றையும் மறந்து கரங்களை உயர்த்தி நான் அன்பு கூறுவேன் என்று சொல்லுங்க. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே
இதுவரையில் உதவினீரே. ஆம் கர்த்தாவே, நேசரே, ஆம் ரட்சகரே, இதுவரைக்கும் எங்களை உதவி செய்து வழி நடத்தினீரே, அதற்காக நன்றி ஐயா. நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. இதுவரையில் உதவினீரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டதினால் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம் ஐயா. நீர் எங்களை கண்டதினால் இன்றைக்கு சபையிலே நின்று கொண்டு இருக்கிறோம் ஐயா. இல்லாவிட்டால் நாங்கள் கெட்டு போயிருப்போமே. நீர் எங்களை கண்டதற்காக நன்றி கர்த்தாவே. எங்களை நோக்கினதற்காக நன்றி ஐயா. உம்முடைய ஒரு பார்வை கர்த்தாவே எங்களை இங்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது ஐயா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் எங்கள் மேல் நோக்கமாக இருப்பதற்காக நன்றி. நன்றி கர்த்தாவே, நன்றி. உம்முடைய கண் எங்கள் மேலிருந்து எடுக்காத படிக்க ஐயா பார்த்து கொண்டு இருப்பதற்காக நன்றி. கண்ணின் பார்வையினாலே எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததற்காக நன்றி. நன்றி கர்த்தாவே, நன்றி. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. ஆம் கர்த்தாவே, எவ்வளவோ நாங்கள் கஷ்டத்தில் இருந்தோம் ஐயா, வேதனையோடு கூட இருந்தோம். எங்களுடைய சரீரங்களே பாடுகள் இருந்தது ஐயா. ஆண்டவரே, யாருக்கும் சொல்ல முடியாத வியாதிகளோடு கூட கஷ்டப்பட்டு இருந்தார்கள் ஐயா. நீர் சுகம் தந்தீரே, அதற்காக நன்றி. எல்லாம் நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. முழு உள்ள ஆமென், அல்லேலூயா. Thank you Lord. கொடுத்த உயிருக்காய் நன்றி ஐயா, கொடுத்த ஜீவனுக்காய் நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. உம்மேல் நம்ம அன்பு கூறுகிறோம் ஐயா. உமக்கு மாத்திரம் தான் எங்களுடைய அன்பு ஐயா, உமக்கு மாத்திரம் தான் கர்த்தாவே. ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். அன்பு கூறுவதற்காக நமக்கு கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்திற்காய் நன்றி. நன்றி கர்த்தாவே. இப்படி நாம் வீட்டிலே செய்ய முடியாது, சில அநேகருக்கு செய்ய முடியாது. அப்பா தேவனே, உம்மை அன்பு கூறினோம் ஐயா. எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து எங்களை மனம் திரும்ப செய்து உம் பக்கமாக திருப்பினீரே, அதற்காக நன்றி. இனி கர்த்தாவே, உம்முடைய திருமுகத்தை மாத்திரம் தான் நாங்கள் பார்ப்போம் ஐயா, பின் திரும்ப மாட்டோம் ஐயா, பின் திரும்ப மாட்டோம் கர்த்தாவே. சத்ருவான் பின் திரும்ப செய்ய வைக்கிற காரியங்களை கர்த்தாவே, வைத்திருக்கிற திட்டங்களை நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகிப்போ என்று நாங்கள் கட்டளை இடுகிறோம் ஐயா. உம்முடைய மகிமையினால் எங்களை மூடுங்கப்பா, அப்பொழுது நாங்கள் திரும்ப மாட்டோம் கர்த்தாவே. உம்முடைய இரக்கத்தினால் மூடுங்க ஐயா, உம்முடைய கிருபையினால் மூடுங்க கர்த்தாவே. இனி எங்களுக்கு வேண்டாம் ஐயா திரும்பி பார்ப்பது, உம்மை மாத்திரம் கண்டால் போதும் ஐயா, உம்மை மாத்திரம் சந்தித்தால் போதும் கர்த்தாவே. உம்முடைய கண்கள் எங்களை நோக்கி கொண்டு இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க ஐயா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிறோம். உம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி காவலுக்கு, உதவிக்கு, பணிக்கு, பாதுகாப்பிற்கு நீர் வாய்த்ததற்காக நன்றி.
ஆண்டவரே, எல்லா கஷ்டங்களும் நஷ்டங்களும் நீங்கி போனதற்காக நன்றி. தெய்வீக சமாதானம் ஒவ்வொருத்தருடைய சிந்தனை இருதயத்தையும் ஆண்டு கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. சரீரத்தில் ஒரு விடுதலையை கொடுத்தீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. இருதயத்தில் ஒரு விடுதலையை கொடுத்தீர், அதற்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் கடந்து போகிறோம் கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் எங்கள் மூலமாக. நீர் பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி. ஸ்துதி கனம் மகிமை அனைத்து உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். கரங்களை ஜோரா தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆமென். கர்த்தாவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி கர்த்தாவே. நன்றி ஐயா, உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி. Thank you, Jesus. நன்றிகளே சப்பா. And now may the grace of our Lord and Savior Jesus Christ and the love of the Father and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with each one of us now and forevermore. Amen. Oh, give thanks to the Lord for His good. Oh, give thanks to the Lord, yes I would. Oh, give thanks to the Lord, He's so good. Everlasting is His. Yes, I would. Oh, give thanks to the Lord, He's so good. Everlasting is His love. Yes, eternal is His love. Yes, eternal is His love. Hallelujah. Hallelujah. இயேசுவின் ரத்தம், Jayam. இயேசுவின் ரத்தம், Jayam. இயேசுவின் ரத்தம். Jayam. Praise the Lord. Praise God the bless Lord. you. God யூத் praise மீட்டிங்காக எல்லாரும் இருந்துட்டு போங்க. ராஜேஷ் பிரதர்